அனிமல்ஸ்ல சிங்கத்தை வந்து ராஜான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளான்ட்ல வந்து ராஜா யாரு? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடாப்டேஷன்ஸ், என்விரான்மெண்டல் அடாப்டேஷன்ஸ், தக அமைவுகள். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடல் அமைப்புகளை வந்து மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய உயிரினமா இருக்கிற அலையாத்தி காடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். அலையாத்தி காடுகள் பேரே வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா? இது நிறைய பேருக்கு இந்த வார்த்தை அப்படின்றது புதுசா இருந்திருக்கும். சதுப்பு நில காடுகள் அப்படின்னா தெரிய வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கத்தை தான் அங்கே பார்க்க போறோம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள்னு சொல்லக்கூடிய இந்த தாவரங்கள் வந்து பொதுவாக இந்த நதியோட கழிமுகத்திலையும், அதாவது நதியும் ஆறும் வந்து கடலும் ஒன்றா சேருது இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். இல்லை அப்படின்னா கடல் கரையில் வந்து இருக்கும், கடற்கரை ஓரமாக வந்து இருந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இதோட காணப்படுற இடங்கள் இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரோபிக்கல் ரீஜன்ல இருக்கு. அதாவது வெப்பமண்டல பகுதிகள்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா? அதாவது 23 டிகிரி மகர ரேகையிலிருந்து 23 டிகிரி கடக ரேகை, தட் இஸ் ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்கு. இது பொதுவாக அந்த நதியோட கழிமுகத்தில் காணப்படுறதுக்கு வந்து என்ன காரணம்னா இதோட அடாப்டேஷன்ஸ். ஏன்னா நதிகள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே, அந்த குப்பைகள், சின்ன சின்ன ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே அடிச்சுட்டு வந்து கரையில் வந்து கடல்ல வந்து கலக்கிறதுக்காக வரும். ஸோ இதே சமயம் கடல்கள்ல இருந்து அலைகளும் வந்து வருது, ஓதங்களும் வருது. அலைகள் அப்படின்றது வேவ்ஸ், ஓதங்கள் அப்படின்றது டைட்ஸ். ஸோ டைட்ஸ் அப்படின்றது கடல் மட்டம் வந்து சாதாரணமா மேலிருந்து கீழே இறங்குற அந்த விஷயத்தை தான் நம்ம கடல் ஓதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ டைட்ஸ்ன்றது அலைகள் வந்து எப்பயுமே தான் இருக்கும். இப்போ டைடை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடல் மட்டம் வந்து இப்போ நம்ம தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியோட அளவு வந்து தண்ணீரோட அளவு மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் பூமியோட சுழற்சினாலையும், நம்ம மூன்று இருக்கு இல்லையா, நிலாவோட ஈர்ப்பு விசைனாலையும் இந்த கடல் மட்டம் வந்து மேலிருந்து கீழே இறங்குறது தான் நம்ம ஓதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ அப்போ அந்த ஓதங்களை வந்து கரைக்கு, அதாவது கடல் மட்டம் உயரும் பொழுது அந்த கடல் தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வராம, அதாவது நிலப்பகுதிக்குள்ள வராம, கண்டத்துக்குள்ள, தட் இஸ் கான்டினென்ட்டுக்குள்ள வந்து வராம பாதுகாக்கிறது தான் இந்த அலையாத்தி காடுகளா இருக்கிற இந்த மரங்களோட வேலை. சரி, அப்ப இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்ற விஷயங்கள் எத்தனை தான் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்பீசிஸ் பக்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாம 500 சப்ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஸ்பீசிஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம ஸ்பீசிஸ் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ல நிறைய டைப் இருக்காங்க இல்லையா. மங்கோலாய்டு பீப்புள், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோலாய்டு பீப்புள், நீக்ரோ பீப்புள், இவங்க எல்லாமே வந்து சப்ஸ்பீசிஸ். அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றது மனிதன். ஸோ அது மாதிரியே வந்து நீக்ரோ பீப்புள் இருக்காங்க, மங்கோலாய்டு பீப்புள் இருக்காங்க, எல்லாருமே ஹோமோசேப்பியன்ஸ் தான். ஆனால் அந்த நீக்ராய்டு அப்படின்றது சப்ஸ்பீசிஸ். அதே மாதிரி தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல, அதாவது இந்த சதுப்பு நில காடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 500 வகையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க புதுசா இருக்கக்கூடிய இந்த மரங்களை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மாம்பழம் இருக்கு, அந்த மாம்பழத்திலேயே வந்து எவ்வளவு வித்தியாசமான மாம்பழங்கள் இருக்கு இல்லையா. குட்டியா இருக்கு, நீளமா இருக்கு, ஓகே, ஸ்வீட்டா இருக்கு, புளிப்பா இருக்கு இல்லையா. இதே மாதிரிதான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல நிறைய வகையான மரங்கள் வந்து இருக்குது. இதைதான் மொத்தமா நம்ம சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதோட அடாப்டேஷன், அதாவது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது பார்த்துருவோம். இதோட வேர் பகுதியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட வேர்கள் வந்து நெருக்கமா கூட்டமா வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா சிங்கிள் ஒரே ஒரு வேர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆற்றோட கழிமுகத்துல தானே இருக்குன்னு சொன்னேன். கழிமுகம் அப்படின்னா ஆறும் கடலும் வந்து சங்கமிக்கிற அந்த ஒரு இடம் தான். ஒருவேளை இது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு, ஒரே ஒரு ஆணி வேர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆற்றோட நீரோட வேகம், அது ஆற்றோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, கரண்ட்ஸ். ஸோ இதனால வந்து அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வேர்கள் வந்து அமைஞ்சிருக்கும் இதுல. இது இல்லாம நிறைய சேர்லாம் வந்து கலந்து இருக்கும், அதனால மட்டெல்லாம் நிறைய இருக்கும். இது இல்லாம கடல் பக்கத்துல இருந்து நிறைய அந்த சலைன் வாட்டர், அதாவது சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வருது இல்லையா, அதனால உப்பு தண்ணியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்த ஒரு கலவையில தான் இருக்கும் இந்த கழிமுகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ அதனால அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஒரு ஃபில்டர்ஸ் வந்து வச்சிருக்கோம். அதாவது உப்பு கலந்த தண்ணியில இருந்து நல்ல தண்ணியை மட்டும் எடுத்து தன்னோட பிளான்ட்டோட பாட்டுக்கெல்லாம் வந்து அனுப்புறதுக்காக வேர்ல வந்து பார்த்தோம்னா ஃபில்டர் இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இது இல்லாமல் வந்து நிறைய இந்த மட்டெல்லாம் இருக்கு இல்லையா, மட்டு, ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே ஏதாவது கலந்து வருது, ஆற்றில் வந்து கலந்து வருது அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி, ஏன்னா இதில் நிறைய பார்ட் இருக்கு, நிறைய வேர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு வேர்கள்லையும் வந்து பார்த்தோம்னா அந்த சேரெல்லாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால இந்த மண் அரிப்பு அப்படின்றது தடுக்கப்படும். ஸோ அந்த மண்ணை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சு தன்னோட வேர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக வந்து மாற்றிக்குது இந்த மேங்க்ரோவ்ஸ்.
ஸோ இது இல்லாமல் இந்த வேர்கள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஏரியல் ரூட்னு சொல்லிட்டு சில நியூமட்டோப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதுதான் தண்ணி பகுதி இருக்குது அப்படின்னா இதுல இருந்து பார்த்தோம்னா சைடில், அதாவது கீழ்ப்பகுதியிலிருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வேர்கள் வந்து அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் வந்துட்டு ரிசீவ் பண்ணி இந்த மரங்களுக்கு வந்து கொடுக்குது. அதனால ரொம்ப வாட்டர் லேக்கிங்கா வந்து இருந்தாலும், அதாவது அட்மாஸ்பரிக் ஆக்சிஜனை இலைகள் வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்றது அது ஒரு பக்கம். இந்த வளிமண்டலத்திலிருந்து இந்த பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து எடுத்துக்குது இந்த வேர்கள், இந்த நியூமட்டோஃபோர்ஸ்னு சொல்றது. ஸோ இதெல்லாமே வந்து இதோட வேர்களோட மாற்றுருன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கிறது கூட இந்த மேங்குரோவ்ஸ் வந்து இந்த வேர்களில் வந்து சில ஸ்பீசிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. தண்டுகளை பத்தி பார்க்கலாம். ஸோ தண்டுகள் எல்லாமே வளர்ந்து அப்படியே பிரான்ச்சஸ் வந்து ஆகி, அதாவது நிறைய கிளைகள்லாம் பரப்பி கிளைகள்ல இருந்து விழுதுகள் வந்து வருது. இந்த விழுதுகள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சரா வந்து மாறுது. அதாவது இந்த விழுதுகள் வந்து அப்படியே தரைப்பகுதியில் இறங்கி தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீருக்குள்ள வந்து பார்த்தோம்னா இறங்கி அங்கேயே வந்து பார்த்தோம்னா ஒரு வேர் அப்படின்ற மாதிரி மாறிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஆலமரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஆலமரத்துக்கு வந்து அழிவே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா ஆழம் விழுது போல் தலைத்து வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட மெயின் பிரான்ச், அதாவது மெயின் ட்ரங்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஒருவேளை அழிஞ்சு போனாலுமே பக்கத்துல வந்து இருந்த விழுதுகள் வந்து வாழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த ஆலமரத்துக்கு அழிவே கிடையாதுமாங்க. அதே மாதிரிதான் இந்த மேங்குரோவ் ஸ்பீசிஸ்க்கும். இது இல்லாம தண்ணீர் வந்து பார்த்தோம்னா நல்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா உப்பு தண்ணியில தானே இது இருக்கு. அதனால இது வேற ஃபில்டர் பண்ணி வர வச்சிருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணிகளை வந்து தண்டுல வந்து தேக்கி வச்சிருக்கும். எப்படி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இந்த தண்டுகள்ல தண்ணியை தேக்கி வச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரிதான் இந்த மேங்குரோவ் ட்ரீஸும் வந்து சேமிச்சு வச்சிருக்குது. இது இல்லாம இந்த இலைக்கு நம்ம வருவோம். ஸோ இலைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இலைகள் எல்லாமே வந்து தன்னோட நீராவி போக்கு, அந்த டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது, அதாவது தண்ணியை வந்து எப்பவுமே வந்து வாட்டர் அப்படின்றது எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும் இந்த இலைகள் வழியா. ஸோ அதை வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இல்லை நீராவி போக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்பிரேஷனை வந்து ரெகுலேட் பண்றதுன்றது காட் செல்ஸ். இப்போ ஒரு இலை இருக்கு அப்படின்னா அந்த இலைக்கு மேல வந்து உள்ளுக்குள்ள நுண்ணியமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா காட் செல்ஸ் கிட்னி ஷேப்ல அல்லது வந்து ஒரு பீன் ஷேப்ல வந்து பார்த்தோம்னா காட் செல்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த காட் செல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இலைத்துளை அப்படின்றது க்ளோஸ் ஆயிடும். அதனால தண்ணி வந்து ஆவியாகாது. ஒருவேளை அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகும். அதுதான் நம்ம நீராவி போக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த நீராவி போக்குல வந்து ஒரு சில பிளான்ட்லாம் இருக்கு இந்த மேங்குரோவ்ஸ்ல. அது வந்து சலைன் வாட்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு வாட்டரை மட்டும் அப்படியே தனியா, சலைன் வாட்டர் வந்து ஃபுல்லா வேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா அந்த பிளான்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த H2O பார்ட்டை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த உப்பு பாட்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த சால்ட் பாட்டா, இந்த சோடியம் குளோரைடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இலையோட பின்பகுதி, அதாவது கீழ்ப்பகுதி வழியா வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீட் பண்ணி விட்டுரும். அதனால சில மரங்களோட இலைகளோட அடியில வந்து பாக்குறோம், அடிப்பகுதியில் பாக்குறோம்னா சின்ன சின்ன சால்ட் எல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். சால்ட் கிரெயின்ஸ் அல்லது சால்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இது மூலியமா இது இந்த ஒரு ஹார்ஷ் என்வரான்மெண்ட் வந்து தக்க வச்சுக்குது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஓரியன்டேஷன். ஏன்னா நல்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், அதை வேற ஃபில்டர் பண்ணி வேற எடுத்துக்குது. இது வந்து ஆவியா போடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்த மாதிரி ஒரு இலைகள் இருக்கு அப்படின்னா லைட் இந்த பக்கம் படுது அப்படின்னா, சன்லைட் ஒரு படுது அப்படின்னா, இந்த சன்லைட் வந்துட்டு இப்போ ஒரு 12 மணி, மதியம் 12 மணி இருக்கு அப்படின்னா அந்த சன்லைட் வந்து இப்படி படுறதுனால தானே வந்துட்டு அதிகமான ஏரியா வந்து எக்ஸ்போஸ் ஆகும் சன்லைட்டுக்கு. ஒருவேளை இதை வந்து இப்படி திருப்பிடுச்சு அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு வெர்டிகலா ஹரிசாண்டலா இருக்குதுன்றது வெர்டிகலா திருப்பிடுச்சு அப்படின்னா அந்த சூரிய ஒளி படுமிடம் அப்படின்றது ரொம்ப கம்மியா தானே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் வந்து எஸ்கேப்பிங் மெக்கானிசத்தை வந்து பயன்படுத்துது இந்த மேங்குரோவ்ஸ். அடுத்ததா வந்து விதைப்பகுதிக்கு வந்து வருவோம். ஸோ இது வந்து விதைப்பகுதி, அதாவது இதோட இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது, ஒரு ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்துல வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு இனப்பெருக்கம் அப்படின்றது அவசியம். ஸோ அந்த இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும், ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுதுன்னா, இதோட ஏற்கனவே சொன்னோம் இதோட விழுதுகள்னால வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். இது இல்லாம வந்து விவிப்பரா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது விதைகள் வந்து நம்ம நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முருங்கை செடி இருக்கு அப்படின்னா அந்த முருங்கை செடியோட விதைகள் வந்து வெடிச்சிடும். அந்த முருங்கைக்காய் அப்படின்றது காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் அது வெடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே பறந்து போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த விதை வந்து தரைப்பகுதியில் விழுந்து தான் அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த மேங்குரோவ்ஸ் வந்து அப்படி இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மரத்துல அந்த மரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தோன்னா அது அந்த பட்டிங் வந்து விட்டு முளை வச்சுட்டு ஸோ அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இண்டிபெண்டா வந்து போட்டோசிந்தசிஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சப்ளை வந்து இந்த மெயின் மரம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அது அந்த நல்லா முளைச்சதுக்கு அப்புறம் அந்த கிளை வந்து அந்த விதை அப்படின்றது கீழே விழுந்துரும். ஸோ கீழேனா தரையில தண்ணியில வந்து விழுந்துரும். ஸோ அந்த தண்ணி வந்து அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹை டைடு லோ டைடுன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது கடலோட நீர்மட்டம் அதிகமா இருக்கும், கடலோட நீர்மட்டம் கம்மியாகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ
அதிகமான கடல் மட்ட நீர் அதிகமா இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா மேலே விழுவும். ஸோ அதை அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் கடலோட நீர்மட்டம் கம்மியாகும் போது அது எங்கேனாச்சும் தரைப்பகுதி வந்து கிடைச்சது, அதுக்கான உகந்த சூழல் வந்து கிடைச்சது அப்படின்னா அது அங்கிருந்து வளர ஆரம்பிச்சிடும். இது இல்லாம சில மரங்கள் வந்து என்னன்னா காற்றுல ஸ்போர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அப்படியே முருங்கை விதை வந்து வெடிச்சு போற மாதிரியும் சில மரங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. சில மரங்கள் வந்து பழங்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ இந்த பழங்கள் வந்து அப்படியே தண்ணியில விழுந்து தேங்காய் மாதிரி அப்படியே மிதந்துகிட்டே போகும். அந்த தேங்காய் மாதிரி மிதந்துகிட்டே போறதுல இப்போ முட்டை இருக்கு இல்லையா, முட்டையோட வடிவம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் கொஞ்சம் குண்டாவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கூர்மையாவும் இருக்கும் இல்லையா. இந்த இந்த மாதிரிதான் வந்து பழங்களை கிரியேட் பண்ணுது. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த பழங்கள் அப்படியே நீரோடையில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு போகப்பட்டு எங்க வந்து அதுக்கு சூட்டபிளான இடம் கிடைக்குதோ அப்போ வந்து அதோட ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டு, அதாவது முட்டையோட கூர்மை அடிப்பகுதி அப்படின்றது அகலமான பகுதின்றது அடிப்பகுதியும் கூர்மையான பகுதி மேலே வர மாதிரி வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட அந்த விதையும் இருக்கும், அந்த மரங்களோட விதையும் இருக்கும். ஸோ அது வந்து தரைப்பகுதியில் அப்படியே ஒட்டிடும். ஸோ அதனால அப்படியே வேர் பிடிச்சு அப்படி தனியாக வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட ஸ்பெஷல்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சரி, இதனால என்ன பெனிஃபிட் தான் வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னா, இது வந்து கடற்கரையில வந்து இருக்கிறதுனால இந்த அலைகள் இருக்கு இல்லையா, அலைகள் வந்து ஒரு சுனாமி அலைகளா இருக்கட்டும், அல்லது நார்மலா டெய்லி லைஃப்ல பாக்குற அலைகளா இருக்கட்டும், அல்லது வந்து ஹை டைட் லோ டைட், இது நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள்ல எந்த விஷயமா இருந்தாலும் வந்து என்ன ஆகும்னா கடல் தண்ணியை வந்து நம்ம கண்டங்கள் பகுதி இருக்கு இல்லையா, லேண்டுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த அலையாத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் வந்து அங்க இருந்துச்சு அப்படின்னா இது வந்து F is directly proportional to mnt, அதாவது நியூட்டனோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு இது ரெண்டுமே இந்த இதுல இருக்கு. ஏன்னா பெரிய அளவுல மாஸ் இருக்கக்கூடிய தண்ணி ஆக்சிலரேஷன் கொஞ்சம் ஸ்பீடா வந்து வர்றது, அதனால வந்து ஒரு ஃபோர்ஸ் விசை கிடைக்குது ரிசல்டன்டா. அதனால அந்த இதெல்லாமே கடலுக்குள்ள இருந்து நிலத்துக்கு வந்து வர்றதுனால இந்த மண் அப்படின்றதெல்லாம் வந்து அரிக்கப்படுது. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம ஒருவேளை அலையாத்தி மரங்கள், இந்த அலையாத்தி காடுகளை வந்து நம்ம கடற்கரை ஓரமா நம்ம வந்து நட்டு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப சுனாமி வந்துச்சுனால என்ன ஆகும், இந்த இதுல வந்து பட்டு ஃபில்டர் ஆகி ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து கம்மியான அளவு அல்லது ஒண்ணுமே வராத அளவுக்கு தான் தண்ணி, இந்த சுனாமி தண்ணி அப்படின்றது அல்லது ஹை டைட் லோ டைட் அப்படின்றது நம்மளோட லேண்டுக்குள்ள வந்து ஊடுருவாது. ஸோ அப்படி ஊடுருவல அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சலனிட்டி அப்படின்றது தேங்காது. அது உப்புத்தன்மை கடல், அதாவது மண் அப்படின்றது அந்த உப்புத்தன்மை வந்து அடையாது. அதனால விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படாது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இது இல்லாம இந்த வேர்கள் இருக்கு இல்லையா, அந்த வேர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்னதா அப்படியே குடை மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கும். அதுக்குள்ள நிறைய வேர்கள் வந்து அப்படியே கிளையா வந்து போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஷெல்டர் வந்து ஷெல்டர்னா ஒரு இருப்பிடம் அப்படின்ற மாதிரி உதவுது மற்ற குட்டி குட்டி மீன்களுக்கு எல்லாமே. இப்போ கடலுக்குள்ள வந்து பாக்குறோம் அப்படின்னா பெரிய மீன்கள் வந்து சின்ன மீன்களை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ பெரிய மீன்கள் வந்து சின்ன மீன்களை பிடிக்கும்போது போய் அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நண்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கும். அதனால அது ஒரு வாழிடமா வந்து பயன்படுது. இது இல்லாம இந்த வேர்கள் வந்து வர்ற சேருலாம் இருக்கு இல்லையா, இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு வர அந்த சேரெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒட்ட வச்சுட்டு ஏற்கனவே சொன்னேன் ஒரு பில்டப் மாதிரி ஒரு மவுண்ட் மாதிரி வந்து பில்டப் பண்ணிட்டு அந்த வேரை வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ஒரு பற்றா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்குது. ஸோ இது இல்லாம இது வந்து வேர்கள் வந்து பண்றது. இதே இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்கள் ரொம்ப கூட்டமா வந்து அப்படியே கிளையா இருக்கிறதுனால இப்போ ஆலமரத்துல பொதுவாக வந்து மரங்கள்ல வந்து சொல்லுவோம்னா ஆலமரத்து கிளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா மற்ற மரங்கள்ல கிளிகள் இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஆலமரத்துல வந்து நிறைய கிளைகள் இருக்கனால நிறைய பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதோட இனங்களை வந்து விருத்தி செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அப்படி பாக்குறோம் அப்படின்னாலுமே இந்த அலையாத்தி மரங்கள் எல்லாமே ரொம்ப கூட்டமா வந்து இருக்கிறதுனால நிறைய பறவைகள்லாம் இதுல வந்து தங்கி தன்னோட இனப்பெருக்கத்தை வந்து பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாட்டு. அப்புறம் இந்த பார்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரப்பட்டை, அதாவது தண்டில் இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி மரங்களோட மரப்பட்டைகள் அப்படின்றது ரொம்ப மருத்துவ குணங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுவும் இதுக்கான பெனிஃபிட்டா வந்து இருக்கு. இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பெனிஃபிட்டா இருக்கு. இது இல்லாம வந்து கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க, அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பனை வந்து எடுத்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கும். இதோட தண்டுலையும் இதோட வேர்கள்லையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பன் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம் இந்த அலையாத்தி மரங்களை. ஸோ இதனால இந்த அலையாத்தி மரங்கள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, அதாவது எப்படி அனிமல்ஸ்ல வந்து கிங் அப்படின்னா வந்து நம்ம சிங்கம் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எந்த விஷயத்தையும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது சலைனிட்டி வாட்டரா இருக்கட்டும், ரொம்ப மோசமான என்வரான்மெண்டா இருக்கட்டும், அல்லது அலையோட வீச்சு அலையோட தாக்கமா இருக்கட்டும், எப்படி வந்து பிசிக்கல் ஃபோர்ஸா இருந்தாலும் கெமிக்கல் ஃபோர்ஸா இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த ஒரு ஹார்ஷ் என்வரான்மெண்ட்ல வந்து வளர்ந்து இந்த இந்த குட்டி குட்டி பறவைகளுக்கு எல்லாமே இருப்பிடம் கொடுத்து, குட்டி குட்டி மீன்களுக்கு எல்லாமே இருப்பிடம் கொடுக்கிற இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அல்லது இந்த சதுப்பு நில காடுகள் அல்லது இந்த ஒரு அலையாத்தி மரங்கள் அப்படின்றது பிளான்ட் அல்லது தாவரங்களுக்கே ராஜாவா இருக்க முடியும். அப்படிதானே?